ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓகே, இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நம்மை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பெருமையாகவே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு வந்து ஒருவரையும் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, பெருமையாகவே தேவன் அனுப்ப மாட்டார். ஆமென். வசனத்தை தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரம் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தும் போது அவரை தேவன் உயர்த்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுவார். மகிமையான சிங்காசனத்தை சோதனைக்கும்படியாக செய்வார். கை தட்டணும். இதுதான் நல்லா வருதுன்னு சொன்னேன். நல்லா சந்தோஷமா என்ன பண்ணலாம், கை தட்டலாம். ஹல்லேலூயா. சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து பெரியவனை புரிஞ்சிலிருந்து எடுக்கணும், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கணும். பெரியவன் எளியவன் அப்படின்னாலே மனுஷன் என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி கண்டுக்காம போயிடுவாங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல மத்தவங்க கண்டுக்காம போனாங்களோ அந்த இடத்துலதான் தேவனுடைய கண்டாரு. அவர் பார்வை முன்னால பட்டுச்சு, அந்த பார்வைனால நீங்க நம்ம கலைச்சிருக்கோம். அந்த பார்வை நம்ம பார்வை, அந்த பார்வையோட நம்ம இப்படிதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இது என் கஷ்டம் இல்லை. யாரும் நம்ம இடத்துல பேசுவார். முன்மாதிரியான சபை, மாடல் சர்ச் என்ற தலைப்பிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். முன்மாதிரியான சபை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். இந்த சபை முன்மாதிரியான சபையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த சபை ஒழுக்கம் நிறைந்த சபை, இரண்டாவது அந்த சபை அன்பு நிறைந்த சபை, மூன்றாவது அந்த சபை கிறிஸ்துவுடைய வருகைக்காக காத்திருந்த சபை, நம்பர் 4 அந்த சபை தேவனுடைய வசனத்திலே பெருகுகிற சபை. ஹல்லேலூயா. வசனத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தின் பொதுவான காரியங்கள் என்னவென்று பார்த்தோம், வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று பார்த்தோம், வேதத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று பார்த்தோம், வேதம் வாசிப்பதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்று பார்த்தோம், வேத தியானம் செய்வது எப்படி என்று பார்த்தோம், வேத வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் ஏன் என்று பார்த்தோம், வேத வார்த்தையில் நிலைத்திருப்பது எப்படி என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த மாதத்திலே வேத வார்த்தையில் நிலைத்திருப்பது எப்படி என்று ஒரே ஒரு குறிப்பு மட்டும் கடந்த மாதத்துல சொன்னேன். நாம ஒரு எல்லாம் வேத வசனத்திலே நம்ம எப்படி நிலைத்திருக்க முடியும். நம்பர் 1 முதலாவது குறிப்பு, வேதத்தில் உள்ள எல்லா பகுதிகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதங்களை நாம இருக்கா? ஹல்லேலூயா. வேதத்தில் மொத்தம் எத்தனை புத்தகம் யோசிச்சு சொல்லலாமா? 66 சொல்லணும். 66 புத்தகம். எத்தனை புத்தகம்? 66 புத்தகம். 66 புத்தகத்தையும் நாம எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. வேதத்துல எல்லா பகுதிகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் வேத வார்த்தையில நம்ம நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. இது நம்ம கடந்த மாதத்துல நம்ம தியானித்தது. ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவாராமே. இன்னைக்கு இரண்டாவது குறிப்பை நம்ம சொல்லி நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். வசனத்தை கேட்கும் போது மிகவும் முக்கியமான ஒரு நேரம் என்று நம்ம நேரத்தை வகுத்து உண்மையாக ஆர்வத்தோடு நம்ம கேட்க வேண்டும். அந்த டைம்ல நம்ம வேற எதையும் நம்ம கூடாது, யோசிக்க கூடாது. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வரோம், வாரத்துக்கு ஒரு நாள் தான் தேவ சமூகத்துல உட்காரணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். ஆமென். நம்பர் 2, வேத வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 20:21. சீக்கிரமா நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 20:21. அவர்கள் வந்து போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வசனம். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர். நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறார். இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க கூடியவர். இன்றைக்கு நாம இயேசுவும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த வசனம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், இந்த வசனத்தின் ஆதாரத்தின்படி வேற வசனத்திலே நாம் அவசரம் அவசரப்படக்கூடாது.
இன்னைக்கு நாம ஒரு கலியுக காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் மிகவும் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு யாரும் பொறுமையான யாருக்கும் என்ன பண்றது இல்ல, பேசுறதுலாம் கிடையாது. பொறுமையா எதையுமே என்ன பண்றது இல்ல, செய்யறதுலாம் கிடையாது. எல்லாம் போஸ்ட் 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 போஸ்ட், வேகம் வேகம். அல்லேலூயா. எல்லாம் ஸ்பீடு. அல்லேலூயா. ஸ்லோவா போற வண்டியை விட ஸ்பீடா போற வண்டிக்கு தான் மக்கள் மத்தியில வரவேற்பு அதிகமா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்லோவா போற பஸ் விட இந்த பஸ் இந்த பஸ் நம்ம ஸ்பீடா போயிடலாம். இதுல ஏறு. அப்ப ஸ்பீடா போறதுதான் மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கிறது. அல்லேலூயா. சாதாரண ஹோட்டல்ஸை விட ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவு, அல்லேலூயா, ஜனங்க மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஏன்னா அங்க போனோம் உட்காரணும், அவங்க எடுத்துட்டு வந்து வைப்பான். அதை பாத்தீங்கன்னா எனக்கு போட்டு வச்சுக்கணும், ஆர்டர் பண்றது, ஏதோ ஒண்ணு பார்த்து ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்பான், ஓகேவா சார், அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். அப்புறம் பில் எடுத்துப்பா, பில்லு. இதெல்லாம் செய்யறதை விட போகலாம், பாஸ்போர்ட் நிக்கலாம், அழகா போட்டு கொடுத்துறேன். அங்கே டைனிங் ஹால், அங்கே வாஷ் பேஷன். கரெக்டா? எல்லாம் ஸ்பீடு. தெரியுமா? கையேந்தி பவன்ல ஐடி கம்பெனில வேலை செய்யறவன், பெரிய பெரிய நிறுவனத்துல வேலை செய்யற போட்டு போட்டு மாறிட்டு இருக்கிறவரை நின்று கையெழுத்து போடல என்ன பண்றான்? ஏன் அவனுக்கு பணம் இல்லையா? காசு இல்ல, அவனுக்கு பைசா போட்டல என்ன பண்ணா போயிட்டேன். பணம் இருக்கு, காசு இருக்கு, வசதி இருக்கு, ஆனா டைம் இல்லை இன்னைக்கு. அல்லேலூயா. ஏன்னா உலகம் இன்னைக்கு மிகவும் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாவா? அல்லேலூயா. அப்பெல்லாம் ஊர்ல இருந்து ஒரு செய்தி வரணும்னா லெட்டர் போடுவாங்க. அந்த லெட்டர் 3 நாள் பேசினா வந்து கரெக்டுங்களா? அப்படிங்களா? தந்தி எடுப்பாங்க. தந்தினால பயமா இருக்கு. ஏமா மண்டே போட்டான்னு தெரியலையே. தந்தி வந்து எப்ப தெரிஞ்சுக்கிறாங்களோ தந்தி, ஐயோ தந்தி வந்து தந்தி வந்தா தெருவே என்ன பண்ணோம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் எல்லாம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆமாவா? தந்தி வந்தாலும் என்ன செய்யும்? மண்டே போட்டான்னு தெரியலையே, சதவீதம் எங்க சதவீதம் தெரியலையே அப்படின்னாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அல்லேலூயா. அத்தனை டைம்ல எல்லாம் நமக்கு தெரியுது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இப்ப நீங்க நினைச்சா அமெரிக்கால இருக்கிற ஒருத்தனுக்கு போன் பண்ணி என்ன பண்ணலாம்? பேசலாமா? அப்பெல்லாம் பேச முடியுமா? இல்ல, ஐஎஸ்டி எஸ்டிடி இல்ல, பிசிஓ எஸ்டிடி ஐஎஸ்டி கொஞ்சம் அங்க கொஞ்சம் லைன்ல நிற்கும். அது லைன் கிடைக்கும். இங்க அப்படி இப்ப அப்படி கிடையாது. எல்லாமே மாறி விட்டு. அல்லேலூயா. எல்லாம் நீங்க ஸ்பீடா என்ன பண்ணிட்டு இருக்கு? எல்லாமே இன்னைக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் டிக்கெட் புக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? போய் ரிசர்வ் பண்ண டிக்கெட். இப்ப நீ ஆன்லைன்ல என்ன பண்ணிக்கலாம்? பண்ணீங்களா? அப்பெல்லாம் ஷாப்பிங் போறோம்னா ஷாப்பிங் போயிட்டு எல்லாம் வாங்கி பில்ல போட்டு இந்த எவ்வளவு பில்லு கொடுங்க, பணத்தை கொடுத்து அவன் எடுப்பான். இன்னைக்கு எல்லாம் போட்டு அது போய் சில்லறைக்கு நீ நிக்கணும். 37 ரூபாய் 50 காசு நிக்கும். நீ 37 ரூபாய் 50 காசு என்ன பண்ணணும்? நீ நிக்கணும். இப்ப அப்படி கிடையாது. அது போன்லயே பில் பே பண்ணிட்டு பண்ணிட்டப்பா போய் நேரம் அப்படி உட்காந்துக்கிறான். பில் பே பண்ணி நீ பாட்டு என்ன பண்ண போயிடு. எல்லாமே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப துரிதமாக வேகமாக எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட கணினி யுகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 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 நாம அப்பெல்லாம் வந்து அரிசியை வாங்கி அரிசியை கல்லு பொறுக்கி மண்ணு பொறுக்கி எல்லாத்தையும் பொறுக்கி புடைச்சு சலிச்சு அப்புறம் 4-5 முறை கழுவி எல்லாம் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா அது பேர் என்னது? ஒழுக்கல. அந்த ஒழுக்கமே எல்லாம் போட்டு எல்லாம் அவுட். இப்ப ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அரைச்சுக்கிட்டு அப்புறம் ஊற போட்டுக்கிட்டு அப்புறம் பொங்கணுமா? பொங்கணும் இங்க போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுது? அது வந்து நேரம் பயந்து நேரம் பண்ணுது. வீட்டுல இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சுகி கரை கொண்டு வந்துட்டு போறான். அல்லேலூயா. கடைக்கு போய் டி நகர் போனோம், ஷாப்பிங் போனோம். இப்ப இல்ல, மீஷோல ஆர்டர் பண்ணு. வீட்டுக்கு அதை தேடி என்ன பண்ணுது? தட்டு அவங்களே வந்து கொடுக்குறாங்க. எல்லாம் என்ன ஆகுது? ரொம்ப மாறிவிட்டது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா வேகமாக போய் கொண்டிருக்கு. அல்லேலூயா. உலகம் என்ன பண்ணிருக்கு? ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு வகையில நல்லதுதான். ஆனாலும் வேக வசனத்துக்கு இந்த வேகம் என்ற வழிமுறை ஒத்து வராது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீத புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சங்கீதம் 41, கர்த்தருக்காக நான் அவசரமாய் காத்திருந்தேன். பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்காக அவசரமா காத்திருந்தா நீ அவசரமா ஓடிதான். அல்லேலூயா.
சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவங்க என்னிடமாய் திரும்பி என் கூப்பிடுதலை கேட்டாங்க. அல்லேலூயா. அவங்க இந்த இந்த வேகம், இந்த விரைவு, இந்த ஸ்பீடு, அல்லேலூயா, இதெல்லாம் வேத வசனத்துக்கு ஒத்து வராது. அல்லேலூயா. வேதத்தை நீ அறிந்து கொள்ளணும்னா, கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கணும்னா, வசனத்துல வாழ்க்கை நிலைச்சிருக்கணும்னா, நீ அவசரப்படக்கூடாது. தேவனிடத்துல நீ பொறுமையோடு கூட தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு சொல்ல விரும்புறேன்னா, வேதம் என்பது நொறுக்கு தீனி அல்ல. சில ஆட்கள் பசியில இருக்கும் பாருங்க, வீட்டுல சாப்பாடு ரெடியா பாரு, என்ன பண்ணுவாங்க, எடுப்பா சிப்ஸ் பாக்கெட், சிப்ஸ் பாக்கெட் 4 சிப்ஸ் 2 தான். ஆனா அதுக்குள்ள ஒரு பாக்கெட்டே கிடையாது, ஃபுல்லா காலி பண்ணிட்டேன். முறுக்கேடு என்னது, எல்லாம் கண்கூட்டு. கவனிங்க, வேதம் என்பது நொறுக்கு தீனி அல்ல. அல்லேலூயா. வேதம் என்பது துரித உணவும் அல்ல. வேதம் என்பது சரிவிகித உணவு. வேதம் என்னது? நீ பாட்டுக்கு மடக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஒரு மடக்கு மட்டும் குடிச்சிட்டு போக முடியாது. ஒரு மடக்கு மட்டும் குடிச்சிட்டு போனா அவ்வளவுதான். அதே இது சரிவிகித உணவு. உனக்கு வேண்டிய ஆதாரத்தை, உனக்கு வேண்டிய பலனை, உனக்கு வேண்டிய உணவை, உனக்கு வேண்டிய சத்துவத்தை நீ கர்த்தரிடத்துல காத்திருந்தாதான் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. மோசேக்கு கட்டளை வேணும். எவ்வளவு காலம் இருப்பா? 4 நிமிஷமா, 40 நிமிஷமா, 4 மணி நேரமா, 40 நாட்கள் காத்திருந்து அந்த 10 கட்டளைகளை அவன் பெற்றுனாங்க. அல்லேலூயா. 40 நாட்கள்ங்க, 40 நாட்கள் அவன் காத்திருந்தனாலதான் ஆண்டவரோட 10 கட்டளைகள் எழுதி என்ன பண்ணாரு? அவர் பொறுமையோடு காக்கிறதுனால கீழே அவன் கட்டளையோடு என்ன பண்ணாரு? மோசே வந்தார். அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவே கவனிங்க, வேதத்திலே நம்ம அவசரப்படக்கூடாது. நமக்கு எல்லா இடத்துலயும் அவசரம். பைபிள திறந்தாலே என்னப்பா இது இவ்வளவு பெரிய அதிகாரம் வந்து சின்ன சின்ன அதிகாரமா ஸ்பீடா போயிடும். அல்லேலூயா. நாம சின்ன சின்ன அதிகாரமும் சர்ச்சுக்கு வந்து சீக்கிரம் பிரசங்கம் முடிச்சிருக்கோம். சீக்கிரமா போலாம், வீட்டுக்கு சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு சீக்கிரமா வேலை விட்டு அப்படிதான் போயிடுச்சு. வர கடவும் உத்தார கடவும் எழுந்து போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதிக்க கடவும் நிக்க கடவும் உட்காந்து ஒரு பாட்டு, நின்று ஒரு பாட்டு, முழங்கால் போட்டு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, அப்புறம் தாண்டிக்கிறத ஒரு பாட்டு, பாண்டமா ஒரு பாட்டு பாடணுமா, 2 பாட்டு பாடணுமா, ஆராதனை முடிச்சோமா, கொண்டாட பிரசங்கம் பண்ண, பிரசங்கத்தை கேட்டோமா, முடிச்சு. இன்னைக்குதான் அப்படிப்பட்ட நிலைமையில்தான் இன்றைக்கு சபைகள், ஆவிக்குரிய வட்டாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அப்பேற்பட்ட யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம இன்னைக்கு வேத வசனத்துல அவசரப்படாம நிதானமாக இருக்கிறவர்களாக இருக்கும். தீமோத்தேயுக்கு சொல்கிறான், எடுத்து வாசிங்கள். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:15. சீக்கிரம் படியுங்கள். 2 தீமோத்தேயு 2:15 என்ன சொல்கிறான்? அப்போஸ்தலனாகிய பவுல், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாக, அவசரமாக அல்ல, நிதானமாக வகுத்து போதிக்கிறவனாயும் இரு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு இளம் ஊழியக்காரர் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிப்போ, நீ இளம் ஊழியக்காரமா, நீ வசனத்தெல்லாம் போதிக்கிற, நீ உபதேசிக்கிற, ஆனா உனக்கு நீ வேகமா போயிடாது, வேத வசனத்தை நிதானமா போதி. அல்லேலூயா. நிதானமா. ஏன்னா வேத வசனத்துல நம்ம அவசரப்படக்கூடாது. தேவ சமூகத்துல அவசரப்படக்கூடாது. சிலாக்கள் தேவ சமூகத்துல வரும்போதே கால சந்தடி முடியுவாங்க. எப்படா முடியும் ஏந்து ஓடிடும். அல்லேலூயா. அவசரப்படக்கூடாது. நிதானம். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசுனது போல என்னை குறித்து நிதானமாய் பேசுறது. அப்ப ஆண்டவர் எதை அக்செப்ட் பண்றது தெரியுமா? நிதானமா பேசுறது. நிதானமா பேசுறாங்களோ, யார் நிதானமா இருக்கிறாங்களோ, ஆத்திரக்காரனுக்கு புத்தி இல்லாதவன், ஆத்திரக்காரனுக்கு புத்தி இல்லாதவன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நிதானமாய் நடக்கிறவன் பக்திமாய் நடக்கிறவன், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. ஆமென். தாறுமாறா ஓடக்கூடாது. வாழ்க்கையில தாறுமாறான காரியங்கள் நம்ம பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னைக்கு வேத வாசிக்கிற காரியத்தில் வேதம் உன் வாழ்க்கையில நிலைத்திருக்கணும். வேத ஜீவன் உன் வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீ எதுக்கும் அவசரப்படணும். அல்லேலூயா. வாழ்க்கையில நிதானம் என்று ஒன்று என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இருந்துதான் ஆக வேண்டும். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. சங்கீதம் 43 கர்த்தருக்காக நான் பொறுமையோடு
அவசரமா இல்ல, பொறுமையோடுதான் காத்திருந்தேன். இன்றைக்கு கவனிங்க, ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற வார்த்தை வேத வசனத்துல அவசரப்படுறாங்க. வேத வசனம் நீங்க அவசரமா படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாதுங்க. அல்லேலூயா. அவசரமா படிச்சீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு என்ன பண்ண அப்புறம் புரியல. நீங்க இந்த வருஷம் 10 வருஷமா நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இதுல அவசரம்ன்றது நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வேத வசனத்தை நிதானமாக வாசிக்கிறவர்களாம். அல்லேலூயா. அதுல நிதானம், நல்ல ஒரு பொறுமை அதுல என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம அவசரப்பட்டு பல இடங்களிலே நாம கூனி குறுகி நின்று இருக்கிறோம். அல்லேலூயா. மேவிபோசே, அதாவது சவுலுடைய பேரன், இவனுக்கு ஒரு அக்கா, ஒரு தாதி இருந்தா. யுத்தம் நடக்கும் போது அந்த 5 வயசு குழந்தையா இருக்கிற மேவிபோசேத்தை தூக்கி கொண்டு ஓடு. பைபிள்ல போட்டிருக்கு. பைபிள் நல்லா படிச்சவங்களுக்கு நான் சொல்றது நல்லது, சரிங்களா? தூக்கி கொண்டு ஓடுறா. அப்படி ஓடும் போது அவசரத்துல, பைபிள் அவசரன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுங்க. அவசரத்துல அவர் ஓடினபடினால அந்த 5 வயது குழந்தையை கீழே போட்டு அப்பளம் விழுந்து. அப்படி கீழே போடும் போது அந்த குழந்தையோட 2 கால்களும் பலவீனப்பட்டு போயிருக்கு. அதுக்கு பிறகு வாழ்நாள் முழுதும் பிள்ளை நடக்க முடியவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட தான் அவசரப்படுகிறதுனால பல காரியங்களை நம்ம முடமாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அவசரமே இருக்கக்கூடாது. பொறுமையோடு கூட இருக்க வேண்டும், நிதானத்தோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வேதம் அவசரப்பட்டு நம்மளை நியாயம் தீர்த்திருந்தா இன்னைக்கு நீங்களும் நான் இந்த இடத்துல இல்ல. அல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல பொறுமையோடு கூட இருந்தபடினாலதான். அல்லேலூயா. ஆமென். அவரிடத்துல பொறுமையும் உன்னிடத்துல கண்டிப்பையும் அவர் காட்டினார். அல்லேலூயா. ஆகவே நம்ம அவசரப்படக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, நம்ம வேத வசனத்துல என்ன செய்யக்கூடாது, அவசரப்பட கூடாது. நாம் ஏன் அவசரப்படுகிறோம், ஏன் துரிதப்படுகிறோம்? 3 காரியங்களை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவாரா? ஏன் நம்ம அவசரப்படுறது? அவசரம் அப்படியே ஸ்பீடாவே ஓடிடுவோம். ஸ்பீடா ஓடி என்ன போயிடுச்சு. அல்லேலூயா. ஏன் நம்ம அவசரப்படுகிறோம், ஏன் நம்ம அவசரப்படுகிற ஸ்பீடு, அந்த வேகம், அந்த விரைவு. நான் சொல்றேன், வேகமா இருக்கிறது தப்பு இல்லைங்க, அவசரப்படுறது தப்பு இல்லை. விவேகம் அல்ல. பல நேரத்தில் நீ வேகமா போய் தான் நீங்க பல ஆக்சிடென்ட் நடக்குது. காரணம் என்ன? வேகமா போடுறோம். நான் போயிடுவேன் ஓவர் கான்பிடன்ட், நான் போயிடுவேன், அப்படி கழிச்சு போயிடுவேன், நான் முன்னாடி போயிடுவேன். அதுக்கு என்ன காரணம்? அவசரப்பட்டு போறது. கொஞ்சம் பொறுமையா தான் போகும். அவசரப்பட்டு வேகமா போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாச்சு. அல்லேலூயா. ஏன் அவசரப்படுகிறோம், ஏன் துரிதப்படுகிறோம்? நாம முதல் குறிப்பு எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இந்த 66 புஸ்தகத்திலேயே மிகவும் பெரிய புத்தகமா இருக்கிறது சங்கீதத்தின் புஸ்தகம். அந்த மிகவும் பெரிய புத்தகத்துல மிகப்பெரிய அதிகாரம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, பெரிய புத்தகத்தை பிடித்திருக்கிற சங்கீத புஸ்தகத்துல, பெரிய அதிகாரத்தை பிடித்திருக்கிற சங்கீத புஸ்தகத்துல முதல் வசனம் என்ன சொல்கிறது? முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 1, 2. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம், தெரியுமா? இதுக்கு அமைதான் என்ன அர்த்தம் தெரியுமா, தெரியாதா? தெரியும். தெரிஞ்ச ஒரு ஆமேன்னு சொல்லுமா? அதே லேட்டா போகுது. இதுல பிக்கப் பண்ணணும். அப்படியே ஏத்தும் அடிச்சு ஏத்தும் போகுது. தண்ணி பத்திங்களா வராது, பாத்தீங்களா? தண்ணி ஊத்தி அடிச்சாதான் என்ன பண்ணணும், நம்ம ஊத்த முடியும். அப்பதான் எல்லாரும் தெரியுமா அந்த வசனம்? சர்மா பிரதர் தெரியல வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நான் முதல் வசனம், முதல் அதிகாரம், முதல் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலோ, பாவியுடைய வழியில் இல்லாமலோ, பரியாசக்காரர் உட்காராமலோ, கர்த்தருடைய இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. மிகப்பெரிய அதிகாரத்தினுடைய, அல்லேலூயா, மிகப்பெரிய புஸ்தகத்தினுடைய முதல் 2 வசனங்கள் என்ன சொல்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்பதான் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்றதுன்னா, எங்க உட்கார வேணாம்னு சொல்லுது. அதுதான் எங்க உட்கார வேணாம்னு சொல்லுது. கரெக்டுங்களா? 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து
இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். இரண்டாவது வசனம் எங்க உட்காரணும்னு சொல்லுது. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் வசனம் எங்க உட்காராத, இரண்டாவது வசனம் அங்க உட்காராத, இங்க உட்காரு, அங்க இருக்காத, இங்க இரு, அங்க போகாத, இங்கே போ, அங்க நிக்காத, இங்கே நில்லு. அல்லேலூயா. First number 1 கவனிங்க. இன்றைக்கு இந்த 2 வசனங்கள் பல நேரங்களில் பல செய்தி குறிப்புகளை நம்ம 2 வசனத்தை நம்ம படிச்சிருப்போம். அந்த 2 வசனம் என்ன சொல்லுது? பாடுகளை பரியாசக்கார உட்கார்ந்து இதெல்லாம் சொல்லுது. ஓகே, கர்த்தருடைய வசனத்தில் நம்ம தியானமா இருக்கணும், பிரியமா இருக்கணும், இரவும் பகலும் படிக்கணும், இதெல்லாம் சொல்லுது. ஆனா இன்றைக்கு ஒரு மறைமுகமான ஒரு காரியத்தை அந்த வசனத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு காண்பிக்கணும். என்னன்னா இந்த 2 வசனங்களும் என்ன சொல்லுகிறதுனா, எங்கே நேரத்தை செலவழிக்க வேண்டும், எங்கே நேரத்தை செலவழிக்க கூடாது. First number 1, ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவசரப்படுகிறோம், துரிதப்படுகிறோம்? நம்முடைய நேரத்தை சரியாக கையாளாததினால். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற 24 மணி நேரங்கள், எத்தனை பேருக்கு 24 மணி நேரம் கொடுத்திருந்தாரு? கையை தூக்காதவங்க எப்படி? எப்போ எல்லாருக்கும் 24 hours தானே? எல்லாருமே 24 மணி நேரம். எல்லாருமே 24 மணி நேரத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்துக்கிறார். அப்ப 24 மணி நேரத்தை கொடுத்த தேவன் அந்த நேரத்தை கவனிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எங்கே நீ நேரத்தை செலவிட வேண்டும், எங்கே உன் நேரத்தை செலவழிக்க கூடாது. அல்லேலூயா. நீ அங்க இருக்காத, இங்க இரு. அங்க நீ ஸ்பெண்ட் பண்ணாத, இங்க நீ ஸ்பெண்ட் பண்ணு. அங்க நீ விதைக்காத, இங்க நீ வித. அங்க இன்வெஸ்ட் பண்ணாத, இங்க நீ இன்வெஸ்ட் பண்ணு. அல்லேலூயா. கவனிங்க, எங்க நாம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணோம்? எந்த பேங்க்ல வட்டி கம்மியா இருக்கு? என்ன இவங்க ஞானமே இல்லாம எந்த பேங்க்ல வட்டி? கவர்மெண்ட் பேங்கை விட பிரைவேட் பேங்க்ல வட்டி இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப அதிகம். நம்ம ஸ்டேட் பேங்க்ல பேசும்போது கூட அவங்க ஒரு 1 month சொன்னாங்க, மேடம் 1 year-க்கு நம்ம 4 times இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். எப்படி போகுது? 1.5 ஒரு 2%. அவ்வளவுதான் எங்களால வட்டி என்ன பண்ணாங்க, எங்க பேங்க் அவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்னு. ஆனா பிரைவேட் பேங்க் நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது 7% ஏறுது. அல்லேலூயா. எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? எங்க அதிகமா எங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ, எங்க நமக்கு அதிகமா லாபம் கிடைக்குதோ அங்கதான் என்ன பண்ணுவோம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். கவனிங்க, உங்கள் நேரத்தை நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா தேவனுக்குரிய காரியத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் உங்களுக்கு பழுகி பெருகி 100 மடங்காக உங்க மடியிலே வந்து விடும். அல்லேலூயா. நேரத்தை சரியாக கையாள கற்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் பொழுது விடுதோட கவனிங்க, பொழுது விடுகிற அந்த நேரத்துல இருந்து அந்த இரவு நீ படுக்கைக்கு போகிற அந்த நேரம் வரைக்கும் உன் நேரத்தை நீ சரியா கையாளுன்றது பாரு. அல்லேலூயா. உன் நேரத்தை நீ எங்க கொடுக்குற? நீ யாரிடத்துல உன்னுடைய டைமிங்க கொடுக்குற? அதே அதான் இங்க சங்கீதக்காரன் சொல்ற, எப்படி அங்க உட்காராத, இங்க என்ன பண்ணு, நீ உட்கார், நீ அங்க போகாத, இங்க நீ இரு. அல்லேலூயா. அந்த டைமிங் நீ வந்து ஆண்டவருடைய கரத்துல உன் நேரத்தை கொடுத்துட்டாலே, ஆண்டவருடைய கரத்துல உன் நேரத்தை நீ விதைச்சிட்டாலே, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலே, நீ வசனத்துல எப்பொழுது நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நீ வந்து வசனம் கேட்கிற, சர்ச்சுக்கு வர, வசனம் கேட்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற, நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போய் உன் நேரத்தை தேவையில்லாத இடங்களிலே செலவழித்தா வசனம் உன் வாழ்க்கையில எடுத்துக்கலாம். வருதா? அல்லேலூயா. நான் சொல்லுமா, வசனத்தை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே தூவ விரும்பவில்லை, விதைக்க விரும்புகிறார் என்பதை மறந்து போகிறார். அல்லேலூயா. தூவிட்டு போறவர்கள் நம்முடைய ஆண்டவர். ஓ, தேவனுடைய வார்த்தையை, அவருடைய சத்திய ஜீவனுள்ள வார்த்தையை உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் விதைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. டிஎல் மூடி இப்படியாக சொன்னார், ஐயோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள்ல வசனம் இல்லை என்றால் அந்த நாள் வீணடிக்கப்பட்ட ஒரு நாள் ஆகும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வேதம் இல்லை என்றால், ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வேதம் இல்லை என்றால் அந்த நாள் ஒரு வீணடிக்கப்பட்ட ஒரு நாளாக மாறி போகும். நம்முடைய நேரத்தை நாம் சரியாக கையாளுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிறதுலே மிகப்பெரிய தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி. பெரிய தீர்க்கதரிசிகள்ல
மிகவும் பெரிய தீர்க்கதரிசியாக இடம் பிடிக்கிறவர் எரேமியா தீர்க்கதரிசி. இந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? எடுத்து வாசிங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை சீக்கிரமாக எடுத்து வாசிங்கள். 16, 17 சீக்கிரமாய் படிக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டு கொண்டு வந்து வச்ச உடனே ஸ்பூன் எடுத்து உடனே சாப்பிட்டேன். சாப்பிடுவோமா இல்லையா? என்ன சாப்பிடாத மாதிரி இப்படி அமைதியா இருந்தா என்ன இருக்கும்? சாப்பாடு கொண்டு வந்து வச்ச உடனே அதை எடுத்து நம்ம சாப்பிடுறோமா இல்லையா? அதை ஆற போடுறோமா, காய போடுறோமா? இப்ப பரிதாம உட்காந்து என்ன இருக்கும்? வசனத்தை பார்த்தீங்களா? அதான் எரேமியா சொல்றான், உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அவைகளை என்ன பண்ண நான் உட்கொண்டேன். வார்த்தை கிடைச்ச உடனே, வசனம் கிடைச்ச உடனே, இன்னைக்கு வசனம் வந்துச்சு புறப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அடுத்த குறிப்பு சொல்ற வரைக்கும் வசனத்தை எடுக்க தெரியல. அல்லேலூயா. அந்த புக்கு எங்க இருக்குன்னு தெரியல, அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியல. தேவனுடைய வார்த்தை வந்துருச்சு, உள்ளதி நாமத்துல உன்னால ஆமென் சொல்ல முடியல. மனசுல எப்ப ஒண்ணு தடுக்குது. அல்லேலூயா. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிகிற ஆண்டவரே, உன் இருதயத்தை உள்ளத்திலிருந்து உன்னால சொல்ல முடியல. நீ வெறுமையா கையை தூக்குற. வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்பட்டிருக்குது. உன்னால உள்ளத்தின் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி முழு இருதயத்தோடு உன்னால சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல என்றால் ஏதோ ஒன்று உன்னை தடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை தடுக்குது பத்தியா? அங்கதான் அவன் டைமிங் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. உன் டைமிங் ஸ்பாயில் பண்ணிட்டு, நான் போன வாரம் என்னுடைய கேஸ்ல கூட சொன்னேன். அதாவது நைட்டு தூங்கும் போது தூங்குறதுக்கு போகிற அந்த டைம் வரைக்கும், டைம்ல இருந்து காலையில கண் விழிச்சு பாக்குற பத்தியா அந்த டைமிங் வரைக்கும் நீ எத்தனை முறை திருப்பி படுத்தணும் உனக்கு தெரியாது. எத்தனை முறை நீ இருமுறை உனக்கு தெரியாது. அல்லேலூயா. எத்தனை முறை கண்ணை கசனு உனக்கு தெரியாது. எத்தனை முறை குப்புற தவுந்தும் போது நீ படுத்தணும் உனக்கு தெரியாது. நீ பாத்தீங்கன்னா படுத்தாலும் குப்புறப்படுத்தாலும் திரும்பி படுத்தினாலும் இரும்பினாலும் என்ன பண்ணாலும் இரவும் பகலும் எல்லா சூழ்நிலைகளும் உன்னை பத்திரமாய் பாதுகாத்தார்கள். எத்தனை பேருங்க படுக்கையில உருட்டு கீழே உள்ள போவான், கர்த்தர் அவன் தாங்கிக் கொள்வான். அல்லேலூயா. நீ புறப்படுத்தாலும் புகழப்படுத்தாலும் இரும்பினாலும் தூங்கினாலும் கண்ணை கசுனாலும் கால் வலிக்குது கை வலிக்குது இடுப்பு வலிக்குது போ அப்படின்னு சொன்னாலும் எல்லா நேரத்திலும் கூட இருக்கிறவங்க கூட உன் குடும்பத்தார கூட நல்லா புறக்க விட்டு தூக்கி கொண்டிருப்பாங்க. ஆனா கர்த்தர் உன்னை பாதுகாக்க. அல்லேலூயா. நாளைக்கு நீ கண் விழித்து பார்க்கிற அளவுக்கு உனக்கு ஜீவனை ஒரு பலன் கொடுத்தாரு. அல்லேலூயா. தேவனுக்கு நீ ஒரு நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. நைட் எல்லாம் உன்னை பார்த்து உன் கூடவே வாக்கு கொடுத்தாங்க பத்தி அவங்க கூட காட்டு விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் நான் சொல்றது. அல்லேலூயா. வாக்குலாம் கொடுத்தாங்க, பிராமிஸ் மனுஷன் பண்ற பிராமிஸ் கும்பல போட்டு. அல்லேலூயா. மனுஷன் கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் மாறி போகும். தேவன் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இரவும் பகலும் உன்னை பாதுகாத்து நடத்தி மறுநாள் பொழுது விடியும் போது நீ கண்ணை திறந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அவருக்கு பண்ணுங்க. அல்லேலூயா. அதான் தாங்க பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி சொல்ற, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு கிடைக்க உடனே நான் அவைகளை உட்கொண்டேன். ஏன்பா இதற்கு நமக்கு அவ்வளவு சந்தோஷம்? அடுத்த லைனை படிமா, அப்படியே கண்டினியூ பண்ணி. வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். ஓப்பா உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். எனக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அது அப்ப எரிமையை மட்டும் எப்படி ஏன் அப்படி இருக்குது? பாத்தீங்கன்னா வசனம் எப்படி அப்படியே பஸ்தியா உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடணும். அந்த மாதிரி வசனம் கிடைக்க உடனே உட்கொள்றா அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கா, மகிழ்ச்சியா இருக்குதா? ஏன் உனக்கு அப்படி இருக்குது? ஏன் தீர்க்கதரிசி உனக்கு அப்படி இருக்குது? ஏன் உனக்கு மட்டும் அப்படி இருக்கு, எல்லாம் அப்படி இருக்க மாட்டேங்குது? உனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குதுன்னா அதுக்கான பதிலை அடுத்த வசனத்துல எரேமியா சொல்றாரு. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்திலே உட்கார்ந்து தாலி கூர்ந்தது இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றது கலங்குது? யாருக்கு தெரியுமா அந்த பைபிள் இனிக்கும்? யாருக்கு தெரியுமா அந்த பைபிள் நிலைக்கும்? யாருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் நிலைத்திருக்கும் தெரியுமா?
யார் பரியாசக்காரனுடைய கூட்டத்துல உட்காராம அங்க இருக்கிற டைமிங் எல்லாம் அவாய்ட் பண்ணி அடுத்த படிமா அப்படியே இருக்கு. அங்க இருக்கிற டைமிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி பரியாசக்காரன் துன்மார்க்க பாவி அல்லேலூயா இந்த மாதிரி இருக்கிற டைமிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி உங்களுடைய கரத்தை நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். தனித்து யார உட்கார்ந்தேன்? என் தேவனோடு கூட உட்கார்ந்தேன். அதுதான் சொல்றது. அல்லேலூயா. அப்ப யாருக்கு தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கும் என்றால், யார் புரிதப்படாம அவசரப்படாம தங்கள் வாழ்க்கையில நிதானமாக இருப்பார்கள் என்றால், யார் தங்களுடைய நேரத்தை சரியாக கையாளும். நீ பாவம் செய்யல, நான் பாவம் செய்யல ஆண்டவரே, நான் பாவம், நீங்களுடைய பாவம் அது உனக்கு பாவமா இருக்க பாவம் இல்லாம இருக்கு. அது பாவம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கா இல்ல பாவம் இல்லை என்று தீர்மானிக்க. நீ செய்யற காரியம் இல்லை, இதுதான் பாவம் இல்லை. சினிமாவை பாக்குறேன், நான் சீரியல பாக்குறேன், சினிமா பாக்குறதுதான் பாவம், சீரியல் பாக்குறதுதான் பாவம். நான் அதுதான் பார்க்கலையே. நான் வந்து யூடியூப்ல அந்த ஊழியக்கார் பேசுறது இந்த ஊழியக்கார் பேசுறத பாத்துருக்கேன். இதே கேட்க அந்த ஊழியக்கார் பேசுறாரு, இந்த ஊழியக்கார் பேசுறாரு, இங்க இவங்க பேசுறாங்க, இங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க ஊழியக்கார் பேசுறதெல்லாம் கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா கவனிங்க, அந்த ஊழியக்காரர் பேசுறாரு கேட்டு, இந்த ஊழியக்காரர் பேசுறாரு கேட்டு, அந்த ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு கேட்டு, இந்த ஊழியக்காரரை பத்தி அந்த ஊழியக்காரர் பேசுறத பார்த்து, அந்த ஊழியக்காரர் பேசுறத பத்தி இந்த ஊழியக்காரர் பேசுறத பார்த்து எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் ஆண்டவர் பேசுறதை நீ கேட்காம போயிட்டேன்னா உன் வாழ்க்கை பரிணாமமா போயிடும். அதுதான் இன்னைக்கு ஜீவனுள்ள வார்த்தை மனுஷனிடத்திலிருந்து வரவில்லை, அது தேவாதி தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. இன்னைக்கு உங்க டைமிங் நீங்க எங்க விதைக்கிறீங்க? இல்ல பாவம் இல்ல, பாவனே சொல்லுங்க, நான் பாவனே பேசுறேன். காலைகளில் நீ பாவத்துல இருக்கிற, உன் பாவத்துல உன் டைமிங் நீ விதைக்கிற, நான் பேசவே இல்லை. நீ செய்யறது பாவம் இல்லதான். அல்லேலூயா. நீ நான் செய்யறது பாவம் இல்லை, நான் சினிமா பார்த்த சீரியல் பார்த்தது பாவம். நான் யாராவது கத்தி எடுத்து கூந்துனா தானே பாவம். விபச்சாரம் பண்ணாதானே பாவம். பேச்சுத்தனம் பண்ணாதானே பாவம். பிச்சை கட்டுறதுக்குள்ள போனாதானே பாவம். அக்கிரமம் பண்ணதானே பாவம். அல்லேலூயா. இதெல்லாம் பாவம், அதெல்லாம் பாவம் பேசுறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் லைன் நீங்க வாசிங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 23:7 டக்குனு வாசிங்க. நல்ல காரியத்துக்கு தூரமாய் இருப்பாய். அல்லேலூயா. சாத்தானுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னா அது என்ன தொடர்பு? கள்ள தொடர்பா இல்லையா? அல்லேலூயா. தவறா புரிஞ்சுக்கிறது. சாத்தானுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு, அது என்ன தொடர்பு? கள்ள தொடர்பு. நம்முடைய சரியான தொடர்பு ஆண்டவருக்கு நமக்கு தான். அங்கேயும் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டேன். எப்படி தெரியுமா? இது வேற மாதிரி இருக்கு. உங்கள் நேரத்தை நீங்க சரியாக கையாளணும். உங்கள் நேரத்தை நீங்க சாத்தானுக்கு விதைக்க கூடாது. இல்லைங்க, நான் பாவம் செய்யலைங்க, அது பாவம் என்று தீர்மானிக்கிற காரியமோ இல்ல பாவம் இல்லை என்று தீர்மானிக்கிற காரியமோ எதுவா இருக்கட்டும், ஆனா நீ நேரம் தெரியாம, நாள் தெரியாம, டைமிங் தெரியாம, நேரம் போறது தெரியாம அதுல நீ மூழ்கி இருக்கிறனா அதுதான் உனக்கு சாத்தான் விரித்து இருக்கிற மலை. அல்லேலூயா. ஒரு நாள் அதுல ஃபுல்லா என்ன பண்ணுவோம்? சாத்தானம் பண்ணு ஸ்பாயில் பண்ணிடுவோம். நான் சொல்றது பழகுதா? ஆமே. ஒரு நாள் சாத்தான பண்ணுவோம், அதுல ஃபுல்லா நம்ம ஸ்பாயில் ஆக்கிடுவோம், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவோம். அவன் என்ன இல்லையா? பல பேர் என்ன யோசிக்கிறாங்க, நான் அந்த யூடியூப் ஆன் பண்ணா யூடியூப்ல போட்டா எல்லாமே வருது. தட்டுனா என்ன பண்ணுது? எல்லாமே வருது. இந்த சமையல் குரூப்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு போறாங்க தெரியுமா? ரசம் வைக்கிறது எப்படிங்க? ரசம் வைக்க தெரியாம நம்ம நாட்டு பெண்கள் ஆயிட்டாங்க. அதுல வேற பிகினர்ஸ்க்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டம். தெரியல, நம்ம சண்டே கிளாஸ் படிக்கிறாங்களே பிகினர், அவங்க இல்ல சமையல்ல பிகினரா இருக்காங்க. சரி, சாம்பார் போடுற, ரசத்தை போடுற, என்னத்தையோ போடுற. ஒரு அம்மா போடுது, சுடு தண்ணி வைப்பது எப்படி? ஒரு மனுஷனுக்கு ஒரு சுடு தண்ணி வைக்க தெரியாது. அதுக்கு ஒரு டெக்னிக் வர சொல்லி தருது. முட்டையை வேக வைப்பது எப்படி? இதுனா பெரிய கஷ்டமா?
அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, முட்டைய வேக வைப்பது எப்படின்னா, அது தண்ணி ஊத்திட்டு முட்டைய போட்டா முட்டையெல்லாம் வெடிச்சு என்ன பண்ணுமா? அவங்க சொல்ற டெக்னிக் பாருங்க. இல்லையா? சரி, அதை விட்டுருங்க. அந்த யூடியூப்ல நம்ம என்னென்ன போட்டாலும் என்ன தட்டினாலும் அது என்ன பண்ணுது? என்ன தட்டினாலும் என்ன பண்ணுது? இதுக்கு என்ன வேணுமோ தட்டினா வருது. நீங்க ஒரு ஐயோ இது என்ன தட்டினாலும் என்ன பண்ணுது? நம்ம என்ன கட்டாலும் யூடியூப் கம்பெனிக்காரன் என்ன பண்ண நமக்கு? இப்ப நம்ம அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்குறது இல்லையே, நம்ம அவனுக்கு ஒண்ணுமே செலுத்துறது இல்லையே. நம்ம ஏற்கனவே தான் என்ன பண்றோம்? பில் பே பண்றோம். நம்ம ஜியோவுக்கு தான் என்ன பண்றோம்? எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? ஏற்கனவே தான் பில் பே பண்றோம். ஜியோவுக்கு தான் என்ன பண்றோம்? பில் பே பண்றோம். இந்த யூடியூப் ஒண்ணு நம்ம என்ன பண்றது? ஒண்ணு நம்ம பண்றது நல்ல மனசப்பா வாங்குப்பா. நம்ம ஒண்ணுமே என்ன பண்றதுங்க? சரி, இந்த நாள நம்ம தட்டுறதெல்லாம் கொடுத்துனாங்க. நம்ம என்ன தட்டுறோமோ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. யூடியூப் கம்பெனிக்காரன் நீங்க தட்டுறதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். உங்களிடத்துல இருந்து ஒன்றுமே வாங்கவில்லை என்று நீங்கள் யோசித்தாலும் மறைமுகமாக ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்றால், யூடியூப் கம்பெனிக்காரன் நீங்க தட்டுறதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு ஈடாக உங்களுடைய பொன்னான நேரத்தை அவன் திருத்தி கொண்டிருக்கிறான். இல்லையா சொல்றது? பிசாசுகளை கவனிங்க. உங்களுடைய பொன்னான திருடுவதை விட உங்கள்கிட்ட இருக்கிற பொன்னான பொன் நகைகளை, பொன் ஆபரணங்கள், தங்கம், ஆரம், நெக்லஸ், 3 சவரன் செயின், இதெல்லாம் எடுக்கிறத விட உங்கள் பொன்னான நேரத்தை எடுப்பதிலேயே பிசாசு கவனமா இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட நகை நல்லா கொடுத்தா நீங்க எப்படி பரலோகம் போகணும் என்ன பண்ணிடலாம். ஆனா உங்க நேரத்தை எடுத்தா நீங்க கண்டிப்பா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. ஆமே. பிசினஸ் உடைய வேலை இதுதான். ஆமே. நான் சரியானதான் பாக்குறேன், நான் ஊழியக்கார பேசுறதான் பாக்குறேன், நான் வந்து செய்தி தான் பாக்குறேன், நியூஸ் தான் பாக்குறேன், நான் சரியான காரியங்கள் தான் நான் பாக்குறேன், நான் தப்பா பாக்கலையே, தவறான வீடியோ பாக்கலையே, சினிமா பாக்கலையே, சீரியல் பாக்கலையே. அல்லேலூயா. எதை நீ பார்த்தாலும் எல்லாத்திலையும் கண்ட்ரோல். அல்லேலூயா. எந்த நேரத்தை சொல்ல யார்கிட்ட பேசினாலும், வேலைக்கு போனியா, வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுத்திட்டு இருக்க கூடாது. வேலை முடிஞ்சு நீ வீட்டுக்கு வர முடியாம இருக்கிறன்னா நீ எங்கேயோ நேரத்தை என்ன பண்ற? பதச்சிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். வேலை ஒரு மனுஷனுக்கு வேலை முடிஞ்சா எங்க வரணும்? வீட்டுக்கு தானே வரணும். அல்லேலூயா. விலகுதா? அப்ப வந்து எங்கேயோ போய் நின்னுட்டு, அப்ப நீ வரல, எங்கேயோ வேலை என்ன பண்றது? ஏதோ டைமிங் எங்கேயோ என்ன ஆகுது? ஸ்பாயில் ஆகுது. ஆமாவா? டைமிங் எங்கேயோ என்ன பண்றது? ஸ்பாயில் ஆகி நடக்குது. ஆமாவா? நம்முடைய நேரத்தை நாம் சரியாக கையாள வேண்டும். அல்லேலூயா. பிசினஸ் இன்னைக்கு ரொம்ப வேகமாக என்ன பண்ணிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. தேவ பிள்ளைகளாகிய நாம ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் நேரத்தை திருவிழத்திலே சாத்தான் மிகவும் கவனமாக இருக்கு. டைமிங் எல்லாம் கூட டைமிங், எல்லா டைமிங் அதை அப்படி தட்டி 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 அதை பார்த்து உங்க டைமிங் என்ன ஆகுது? உங்க நேரத்தை வாங்கிட்டானா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு கவனிக்க, ஊரெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம். சுகி கம்பெனிக்கார ஊரெல்லாம் என்ன பண்றாங்க? சாப்பாடு கொடுக்கலாம். யாரு தட்டாலும் சாப்பாடு கொடுக்கலாம். யாரு சொல்லுங்க? சுகி. ஊரெல்லாம் சாப்பாடு கொடுக்குறான். ஊரை யாரு கேட்டாலும் சாப்பாடு கொடுக்குறான். ஊரெல்லாம் சாப்பாடு கொடுக்குற சுகிக்காரன் சொந்தமா 2 இட்லி கூட செய்யணும். ஆமாவா? ஊரெல்லாம் வண்டி கொடுக்குறான். ஓலா, ஊபர், ஊரெல்லாம் வண்டி போடுது. சரிங்களா? ஊரெல்லாம் ஓலா வண்டி போடுது. ஆனா ஓலா கம்பெனிக்காரங்க சொந்தமா ஒரு வண்டி கிடையாது. ஆனா அவன் பேர்ல ஓடுது. நான் சொல்றது விளங்குலையா? இதுதான் பிசினஸ் உடைய டெக்னிக். இதுல நாம போய் என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா நம்ம தெய்வ பிள்ளைகளே, புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அதை சரியாக கையாள்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை சரியாக கையாள்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமே. போன் தேவையில்லாத போன் ஒன்று பாத்தீங்களா சில நேரத்துல? இது வேணுமாங்க, இது பண்றீங்களாங்க, இது வேணுமாங்க. ஏன் அவங்க அந்த நேரத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாம ஞானமுள்ளவர்களாக பயன்படுத்த வேண்டும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. ஆமே. 119ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 119ஆம் சங்கீதத்திலே 45ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 119, 45 வாசிக்க நேரம் இல்லை. சீக்கிரமாக இந்த கட்டளைகளை நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்து அவசரப்படுதல், அவசரப்பட்டு ஒண்ணு நடக்குது. ஆராய்கிறபடியா
கவனிங்க, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை மாறும், பாடு மாறும், வேதனை மாறும், துக்கம் மாறும், ப்ரமோஷன் வரும். விசாலத்துல ஆண்டவர் கொண்டு வருவார். எப்ப கொண்டு வருவார்னா கட்டளை கண்டு அவசரப்படக்கூடாது, ஆராய்ந்து பார்க்க. அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறது எடுத்து வாசியுங்கள். 17, 11 அந்த பட்டணத்தா, எந்த பட்டணத்தா? பெராயா பட்டணத்தாரது குறித்து போடப்பட்டிருக்கு. வாசிங்க 17, 11. மனம் வாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வாரந்தோறும் அல்ல, மாதந்தோறும் அல்ல, நேரம் கிடைச்சா அல்ல, தினந்தோறும் வேத வாக்கியங்கள், டே பை டே, தினந்தோறும் வேத வாக்கியங்களை அவசரப்படுத்தினால் இல்ல, ஆராய்ந்து பார்த்ததினால். நம்முடைய வாழ்க்கையில எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற உன் டைம்? இதுல இன்வெஸ்ட் பண்றியா? இன்வெஸ்ட் பண்றியா? டைமிங் போறதே தெரிய மாட்டேங்குது, டைமை பார்க்கவே மாட்டேங்குது. ஆனா சர்ச்சுக்கு வந்தா டைம் பாக்குற, நீ வரும்போது டைம் பார்க்கணும். அல்லேலூயா. அது நேரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது டைம் பார்க்க மாட்டேன். தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாம டைம் பார்க்கணும். 1 hour ஆயிடுச்சா, 1 hour ஆயிடுச்சா, 1 hour ஆயிடுச்சா. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, உங்க நேரத்தை நீங்க சரியாக கையாள போது நம்ம வாழ்க்கையில வேத வசனம் நம்ம வாழ்க்கையில எப்பொழுது நிலைக்கிறது. ஆமென். ஏன்னா நீங்க இங்க கேட்கறீங்க, வெளியே போய் என்ன பண்ணிருந்தீங்க சொல்லுங்க. நேரத்தை வேற இடத்துல நீங்க நிக்கிறதுனால என்ன ஆயிடுது? போய் கேட்ட வசனம் எல்லாம் என்ன ஆயிடுது? மறந்து போயிடுது. நான் சொல்றது அல்லேலூயா. வாசிக்கலாம் யோவான் புத்தகம். நான் சொல்லிடுறேன், டைம் இல்லை. யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை அவசரப்படுங்க சொல்ல, ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் அதுல என்ன இருக்கிறது? நித்திய ஜீவன் இருக்கு. அது என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்கு. நீ எங்க நேரத்தை செலவு பண்ணாலும் உன் ஜீவன் பலன் இல்லாமல் போகும். ஆனா வேத வசனத்திலே ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. நான் உண்மை இந்த காலை வேளையில ஒரு உண்மையை கேட்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் வேலைக்கு போறீங்க? ரொம்ப கஷ்டமா? வேலைக்கு போறவங்களாம் உண்மையா வேலைக்கு போறோம்னா கை தூக்குங்க. அப்புறம் வேலையில நடக்க போகுது. சரிங்களா? சரி, வேலைக்கு போறோமா? வேலைக்கு நீங்க காலைல கிளம்பி வீட்டுல இருந்து கிளம்பி போறீங்கல்ல, போகும்போது உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கும் நைட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்கல்ல, அப்ப இருக்கிற உங்க ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? காலைல போகும்போது எப்படி போறீங்க? நல்லா சுறுசுறுப்பா, அப்படியே தக்காளி அப்படியே தலைன்னு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவீங்க? அப்படியே குளிச்சு கிளம்பி போடலாம், அப்படியே சென்ட்லாம் வச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு என்ன பண்ணுவீங்க? கிளம்பி அது போவீங்க. நைட் வரும்போது அப்படியே அழுகி போன பச்சிருந்தாங்க. ஏன் என்ன ஆச்சுப்பா? காலையில நல்ல ஜம்முன்னு தானே போனேன், இப்ப நான் போகுமா வர என்ன விஷயம்? என்ன ஆச்சு? நீ உன் நேரத்தை எங்க செலவு பண்ண? உன்னுடைய வேலை இல்லை. அந்த வேலை உங்களுக்கு கொடுத்த பரிசு இருக்குது. இன்னைக்கு நீ வீட்டுக்கு வரும்போது அழுகி போன பச்சை மிளகாய். கரெக்டா? ஏன்னா அங்க நீ 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ உன் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்க. ஆனா இன்வெஸ்ட் பண்ணிருக்க, அது உனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? சோர்வு, தலைப்பு. இதான் உனக்கு என்ன பண்ணிட்டு கொடுக்கும். ஆனா தேவ சமூகத்துல உட்காந்து ஒரு 1 hour ஜெபம் பண்ணுங்க, ஒரு 1 hour பைபிள் வாசிங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? வரும்போது அன்புஞ்சி மாதிரி வந்துச்சுமா, போகும்போது அவர் முகம் துக்கமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப என்ன ஆச்சு? எல்லாம் மாறி போச்சு. ஏன் மாறி போச்சு? இந்த வேதம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, பலன் இருக்கிறது. இந்த ஜீவன் நமக்கு நடக்கும். நீங்க ஒரு வேளை கேட்கலாம், ஆமா நான் அப்படியே பாத்தீங்கன்னா அழுகி போன பசுனாங்க மாதிரி ரெடி பண்ணா கூட அவன் மாசம் பண்ணா என்னுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவான்ல. சரி, அவன் கிரெடிட் பண்ணுவோம். நீ வந்து என்ன பண்றாத? நீ அங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வருவ. ஒரே வாரத்துல பஞ்சாப் பறந்து போதா இல்லையா? பணம் மாறி போகும். தேவன் என்றைக்கு மாறும். நீ வாங்கின சம்பளம் எப்பொழுது உன்னோடு கூட இருப்பதில்லை. ஏடிஎம் கார்டு கூட இருக்கணும். ஆனா தேவன் எப்பொழுது உன்னோடு கூட இருக்கிறாரு. இதுக்கு மேல விடத்த விளக்கமா சொல்லுது நான் உங்களுக்கு.
விளங்குதா இல்லையா? அல்லேலூயா. தீனாள் போகுது, எங்க போகுது? 34:1 இன்னும் 34:1 ஆதியாகமம் தான். தீனாள் சொன்னது அது ஆதியாகமம் தான். நீங்க யாத்திராகமத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை தரலாம். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டேன். சரியப்பா, இன்னும் பெரிய தப்பு இருக்குது. தேசத்து பெண்களை தானே பார்க்க புறப்பட்டேன், தேசத்து ஆட்களை பார்க்க புறப்பட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றாங்க. நான் யார்கிட்ட பேசுறேன்? தானே பேசுறேன். நான் யார்கிட்ட பேசுறேன்? நான் ஒரு ஆம்பளை தானே பேசுறேன். நான் ஒரு பொம்பளை தானே பேசுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு, இந்த அம்மா ஆண்களை பார்க்க போல, தேசத்து பெண்களை பார்க்கதான். இது ஒரு பெண்களை பார்க்கதான் போச்சு. மீட்டிங் நடத்த போச்சா எனக்கு தெரியல. அல்லேலூயா. பெண்களை பார்க்க, தேசத்து பெண்களை நான் பார்க்க போறேன், போச்சு. என்ன ஆச்சு? அங்கதான் வச்சான் பெரிய சாத்தான், பெரிய ஒரு கிறிஸ்து. அல்லேலூயா. பெரிய ஒரு அந்த அதிகாரத்திலேயே அந்த அம்மாவோட வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? இப்ப தெரியுது அவங்களுக்கு. அது நியாயமான காரியமா எப்படி சொல்றேன் புரியுது? நீங்க பண்றது நியாயமான காரியமா, நியாயன்றதை விட சரியான காரியமா இருந்தா கூட அதுலயும் உங்க நேரத்தை நீங்க பார்த்துதான் செலவு பண்ணணும். சொல்றது வளருதா? ஊழியம் செஞ்சா கூட இந்த ஊழியம் செய்யணும், ஊழியமே நம்ம செய்து கொண்டு வரணும். இதை சொல்றேன், சரியா நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஊழியம் செஞ்சா கூட எப்பவுமே ஊழியம்னு மட்டுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஊழியத்துல நீ பலனாக பிரகாசிக்க வேண்டும் என்றால் எரேமியா சொன்னது போல நீ தனித்த இடத்துல உட்காரணும். நீ அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஜனங்க முன்னாடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா நீ தோற்று போயிடுவ. உன் கேரக்டருக்கு யாரும் வர மாட்டாங்க, உன் ஊழியம் ஜெயமாக இருக்காது. நான் சொல்றது புரியுதா? அதே தேசத்துக்கு பெண்களை பார்க்க போறது ஒண்ணு பிரச்சனை இல்லை, அதே தப்பு இல்லை. ஆனா நாங்க ஸ்பாயில் ஆயிடுச்சு லைஃப். தாவீது உப்பரிகளை நடந்தாரு, அது ஒண்ணு தப்பா? இப்ப ஒரு ராஜா அவர் உப்பரிகள் என்ன பண்றாரு, நடந்து போறது தப்பாங்க? தப்பா? தாவீது உப்பரிகள் நடந்ததெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லை. ஆனா நேரத்தை ரொம்ப அதிகம் போனாரா, காத்து வாங்கினாரா? வந்தாரா? போனாரா, காத்து வாங்கினாரா? எதுக்கு போன? பேச போனேன். ஃப்ரெண்ட்கிட்ட என்ன பண்ண? பேச போனேன். போனியா, பேசினியா, என்ன பண்ணா? அவன் தற்பாக போன, நீ தற்பாக போறிய. கரெக்டா? நான் சொல்றது வந்துதா? அப்போ இப்ப போனாரா, காத்து வாங்கினாரா, என்ன பண்ணிருக்கணும்? வந்திருக்கணும். இவர் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், டைமிங். நீங்க எனக்கு என்ன பார்த்து ஒரு மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் டைமிங். அந்த ஸ்திரீ யார்? டக்குன்னு பார்க்கும் போதே ஒரு ஸ்திரீ குளிச்சிட்டு இருக்கிறாங்க, திருப்பாங்க. டக்குன்னு கண்ணு அடுத்த செகண்ட் அப்படி திரும்பணுமா? அப்படி திரும்பாம திரும்ப நாய் தன் கக்கினத்தை திரும்ப திரும்புவது போல மூடலும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறோம். நான் சொல்லுங்க, அப்படி திரும்பி என்ன பண்றேன்? பாக்குறேன். சரி பாத்தியா? சரி கணக்கு எல்லாருக்கும் கணக்கு அப்பப்போ கணக்கு காதை கழுவுங்க, என் கையை கழுவுங்க, கண்ணு கழுவுங்க, ஆண்டவன் திரும்பி மாட்டணும். அவரும் கணக்கு. யார் அந்த ஸ்ரீ? உரியாவின் மனைவி. உரியா எங்கே? யுத்தத்துக்கு போயிருக்காங்க. டைமிங் பிட்டாவது எல்லாம். நீ இருக்கு கவனிங்க, சத்துருடைய பக்கம் நீ இருக்க உன் லைஃப் எப்படி ஸ்பாயில் பண்ணாலும் பார்த்துட்டே இருக்கிறாரு, பாக்குறாரு, ஆள் அனுப்புறாரு, விசாரிக்கிறாரு, ரிசல்ட்டும் சாதகமா வருது. இது வருது, சாதகமா வருது. உடனே சாதகமா வருது. கர்த்தர் வாய்க்க பண்ணிவிட்டார். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க பண்ணல, சாத்தா வாய்க்க பண்ணிவிட்டார். அல்லேலூயா. ஆமென். அப்படியா கூப்பிட்டு மேல போய் காத்து வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ட்ரோல் இல்லாம. நீங்க நீங்க நியூஸ் பாக்குறது, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்க. ஆனா கண்ட்ரோல் இல்லாம என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது.
எங்க போனாலும் இந்த காத்தாடி பார்த்தீங்களா மேல பறக்கும். அல்லேலூயா. ஆனா அதனுடைய நுனி எங்க இருக்கு? மேல பறந்துட்டே இருக்கும். அதனுடைய கொடி அதை சாரி நூல் கட்டிருப்பாங்கல்ல, அந்த நுனி கீழே யார் வச்சிருப்பாங்க? நான் சொல்லுமா, நீங்க வச்சுக்காதீங்க. ஆண்டவர் அல்லேலூயா. அவரு அப்படி கையில வச்சு நேரமும் அப்படி ராங்க குச்சி இழுத்தா வந்துடும். நான் வரமாட்டேன் போடா. அப்புறம் முட்டி மோதி நீங்க தான் வந்து என்ன பண்ற? இப்ப அப்பவா உன பாத்துக்கிற. அப்படி ரைட்டா இழுக்கிறாருன்னா என்ன பண்ணிடணும்? அந்த காத்தாடி என்ன பண்ணுங்க? ரைட்டா இழுத்தா என்ன பண்ணும்? வந்துருமா வர காத்தாடிலாம் வர மாட்டேது. அது பாட்டு பறந்துட்டே இருக்கு. அது நினைப்பு பறந்துட்டே இருக்கணும். ஒரு நாள் போய் டிரான்ஸ்பாரன் போய் மாட்டி அது பரிதாபமாக என்ன பண்ணும் நீ? அல்லேலூயா. அங்கேயும் உனக்கு உதவி செய்ய பரலோகத்தின் தேவன் தான் வர வேண்டும். வேற யாரும் அந்த இடத்துக்கு வர மாட்டோம். விளங்குறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ல விரும்புகிறேன் கவனிங்க. நம்ம நேரத்தை சரியாக நம்ம என்ன செய்யணும்? கையாள வேண்டும். ஆமே. சங்கீதம் 119 சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 119, 147, 148. அல்லேலூயா. அதெல்லாம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே உங்களுடைய காலமே எழுந்து சத்தமிட்டேன். இந்த வசனத்துக்கு நான் என்ன பண்றேன்? காத்திருக்கிற ஆண்டவரே, வசனத்தை நான் தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்னே. அதே அந்த டைமிங் குறித்த ஜாமத்துக்கு முன்னே. அப்போ அந்த காத்தாடி எங்க பறந்தாலும் அந்த நூலை வச்சுக்கிறா ஆண்டவர் வச்சுக்கிறாருங்கிறத சங்கீதக்காரன் அழகாக சொல்றான் பாருங்க. நான் இந்த வசனத்தை தியானிக்க குறித்த ஜாமத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்? நான் எழுதுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டைமிங் எல்லாம் என்ன பண்ணுது? நான் எங்க இருந்தாலும், என்ன பண்ணாலும், என்ன செஞ்சாலும், எங்க இருந்தாலும் அல்லேலூயா நான் தேவனோடு கூட இருக்கிறேன் என்பதை, அல்லேலூயா என் கர்த்தரோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லை. கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நம்ம ஏன் அவசரப்படுகிறோம்? ஏன் நம்ம திருத்தப்படுகிறோம்? நேரத்தை சரியாக கையாளாமல் இருப்பதினா. அல்லேலூயா. சிம்சோன் தின்னாத்துக்கு போனா டைம் இல்ல. தின்னாத்துக்கு போனாரு, பொண்ணை பார்த்தாரு. பொண்ணு வேற கண்ணுக்கு ரொம்ப இன்பமாயிருச்சு. அதனால சரி நான் கட்டுறேன் முடிவு பண்ணிட்டாரு. முடிஞ்சு போச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு செலிப்ரேஷன் வச்சிருக்காங்க, விருந்து பண்ணிருக்காங்க. 30 தோழரை கூட கூப்பிட்டாங்க. தோழரை விட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க வேண்டியது. சும்மா அந்த தோழர்கிட்ட ஒரு விடுகதையை போடுறாங்க. இன்னும் பரியாசக்காரர் போட்டாங்க. அந்த விடுகதையை போட்டான் பாருங்க. பாலுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. அந்த விடுகதைக்கு ஆன்சர் சொல்ல முடியல. அந்த அம்மா தினம் அழுது நின்றுச்சு. இவர் விடுகதையை ஆன்சர் பண்ணாரு. அவங்க அந்த அம்மாவை போய் சொல்லிடுச்சு. அவங்க சொல்லிட்டாங்க. இவர் உடனே போய் 30 பேர் அடிச்சு கொண்டு அவங்க வசத்துல அடுத்து என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. கோபமா எழுந்து போயிட்டாரு. அதுக்குள்ள தின்னாத்துல அந்த பொண்ணு வேற ஒருத்தருக்கு என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. திருப்பி வந்து போனாங்க. பொண்ணாங்க திரும்பி வந்து பாக்குறாரு. என் பெஞ்சாவது இடத்துல சேருங்கள். உன் பெஞ்சாவது நேரம் கொடுத்துருங்க. ஏன் கொடுத்த? நீ வரமாட்டேன்னு கொடுத்தேன். பைபிள் இருக்குங்க. நீ வரமாட்டேன்னு சொல்லி நான் பண்ணிட்டேன். நான் கொடுத்துறேன். சரி ஃபெயில் ஆயிடுச்சு. வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? ஃபெயில் ஆயிடுச்சு. ஆணோட திருமணமா இல்லையா? ஆணோட திருமணம் காசாக்கு ஒரு வேலை செய்வாங்க. உன் நேரத்தை சாத்தான் திருடு போது நீ தவறுக்கு மேல தவறு செய்து கொண்டே இருப்பேன் மறந்து. ஆமை நேரத்தை ஆண்டவரிடத்துல கொடுங்க. அதனால சங்கீதக்காரன் சொன்னோம், ஆண்டவரை என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கு. நம்பர் 2 நீதிமொழிகள் புஸ்தகம் 4:7. சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 4:7 படிக்கலாமா? டைம் இல்ல பாருங்க. நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நம்பர் 2 ஃபர்ஸ்ட் சொன்னேன். நம்ம ஏன் அவசரப்படுகிறோம்? ஏன் நாம் துரிதப்படுகிறோம்? முதலாவது நம் நேரத்தை சரியாக கையாளாமல் போவதினால். சரிங்களா? ஓகே. நம்பர் 2 முன்னுரிமைகளை தவறாக பயன்படுத்துவதினால். முன்னுரிமைகளை முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் முதல் இடம் யாருக்கு? என்ன அமைஞ்சிருக்கீங்க? இந்தியாவோட பொருந்தாமா சொல்றீங்க? யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லேலூயா. பல நேரங்கள்ல கவனிக்க, இந்த ஆராதனைக்கு நம்ம உட்காந்துக்கிறோம். நமக்கு நேரம் இல்லை. நான் சொல்லிடுறேன்.
இந்த ஆராதனைக்கு வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே, இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் நீங்கள் தேவனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறீங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு பதில் எங்களை சொல்ல வேணாம், நீங்களே சொல்லுங்க. எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பகுதியிலும், எல்லா நாளும், எல்லா மாசமும், எல்லா வாரமும், 365 நாளும் என் வாழ்க்கையில நான் தேவனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறேன். ஒரு நாள் கூட நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை எடுத்து வேற ஒரு இடத்துக்கோ, வேற ஒரு காரியத்துக்கோ, வேற ஒரு நபருக்கோ, என் சொந்த காரியத்துக்கோ நான் கொடுத்தது இல்லை அப்படின்றவங்க மாத்திரம் கையை உயர்த்திடுவாங்க. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு பாத்தீங்களா? யாருக்கு இருக்கு பிரச்சனை? இன்னைக்கு என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, என் வாழ்க்கையில அதிசயம் நடக்கல, ஏன் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல, ஏன் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறல, இன்னும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏன் நமக்கு கிடைக்கல, நமக்கு ஆண்டவர் ப்ரமோட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ப்ரமோஷன் நமக்கு ஏன் இன்னும் கிடைக்கல? உன் முன்னுரிமைகளை நீ அடிக்கடி உனக்கு சாதகமா நீ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. உனக்கு சாதகமா இருந்தா ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்குற, உனக்கு எதுனா காரியமா இருந்தா நீ வேற ஏதாவது முக்கியத்துவம், உன்னுடைய பர்சனல், உன்னுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிடு. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். தாவீதும் யோனத்தானும் மிகவும் நெருக்கமான நண்பர்கள். ஆமாவா இல்லையா? நெருக்கமான நண்பர்கள். யோனத்தான் சொல்றான், எப்பா எங்க அப்பா உன்னை வந்து கொலை பண்ண பாக்குறாரு. ஆமா எனக்கு தெரியும், அதனாலதான் அவனை பார்க்க சொன்னேன். தாவீது சொல்றான். உடனே யோனத்தான் சொல்றான், கட்டி பிடித்து 2 பேரும் அழுறாங்க. இவன் சொல்றான், யோனத்தான் சொல்றான், எப்பா நீங்க வராதீங்க, அங்கேயே என்ன பண்ணு, காட்டிலேயே பத்திரமா இருந்துக்கோ, நான் உயிரை என்ன பண்ண, நீ அங்கேயே இருந்துக்கோ. உடனே 2 பேரும் ஆணையிட்டு கொள்றாங்க. உடனே யோனத்தான் சொல்றான், தாவீதே நான் உனக்கு காட்டின தயையை நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் காட்ட வேண்டும். நீ என்றாவது ஒரு நாள் இஸ்ரேலின் அரியணையில உட்கார்ந்து ராஜாவாக இருப்பார், நான் உனக்கு 2ஆவதாக இருப்பேன். சொல்ற வார்த்தை என்னது? நீ ராஜாவா மாறுவ, நான் உனக்கு 2ஆவதா இருப்பேன்னு சொல்றான். அப்ப 2ஆவதா இருப்பேன் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அவன் என்ன பண்ணிருக்கணும்? அடுத்த நிமிஷமே எங்க அப்பா கூட நான் போக மாட்டேன், உன் கூட நான் வனவாசம் வரேன்னு சொல்லி தாவீதுக்கு போயிருக்கணும். அல்லேலூயா. தாவீதுக்கு பின்னாடி போன எளியவர்கள், கடன்காரர்கள், பலவீனமானவர்கள், அது தள்ளப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க எல்லாம் தாவீது அரியணையில உட்காரும் போது தாவீதுடைய ராஜ்யத்துல முக்கியமான சேனாதிபதிகளாக, பிரபுக்களாக மாறினார்கள். ஏன் யோனத்தான் மாற முடியாது? யோனத்தான் ஒருவேளை தாவீதுக்கு பின்னாக போயிருந்தால் நிச்சயமாக அப்படி மாறி இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? அப்ப யோனத்தானுக்கு அந்த இடத்துல எது முன்னுரிமை கொடுக்கிறது நமக்கு தெரியல. அந்த இடத்துல விட்டுட்டான். அவன் சொல்றான், எங்க அப்பாவை நான் காப்பாற்ற வேண்டும். நீ போய் காப்பாற்ற உங்க அப்பாவை. அவர் கடைசியில என்ன பண்ணாரு? மாண்டு போனாரு. நீ போய் காப்பாற்று. நீ ஒன்னையே காப்பாத்திக்க முடியலையே. நீ ஒருவேளை உங்க அப்பாவும் கூட போகாம நீ தாவீது கூட போயிருந்தா உனக்கும் ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். நம்ம வாழ்க்கையில நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்றோம். அல்லேலூயா. நிறைய இடத்துல மிஸ்டேக். ஆண்டவரா வேலையா, ஆண்டவரா வாழ்க்கையா, ஆண்டவரா பணமா, வேற ஏதாவது வேலை கிடைச்சா போதும் அப்படின்றது அல்ல தேவனுக்கு பிரியமான வேலை. ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும் இல்ல, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா பத்தாது இல்ல, தேவனுக்கு பிரியமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஆசீர்வாதம் முக்கியம் இல்ல, ஆண்டவர் தான் முக்கியம். எனக்கு உயர்வு முக்கியம் இல்ல, உன்னதர் தான் முக்கியம். எனக்கு மகிமை முக்கியம் இல்ல, என்னுடைய புகழ் முக்கியம் அல்ல, மகிமையின் பிரதாபமா இருக்கக்கூடிய என்னுடைய ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். ஒரு பாலுக்கு நல்லா தெரியும், நம்ம கட்டி பிடிச்சு சத்தமிட்டு அழுதா, ரூத்தும் அழுதா. ஒரு பாலம் அழுதா, ரூத்தும் அழுதா. ஒரு பாலம் முத்தமிட்டா, ரூத்தும் முத்தமிட்டா. ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஒரு பால் முத்தமிட்டு விலகி போனால் ரூத்தோ விடாமல் பட்சிக்கும். ரூத்துக்கு தெரியும் இதுதான் முக்கியம். எனக்கு மாமா பேசல போன ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க, எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அவங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குற வாழ்க்கையை பறிக்கணும். பெத்லகேம்ல என் தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு, அதுதான் எனக்கு முக்கியம். முக்கியத்துவத்தை, முன்னுரிமைகளை
சரியா பல நேரத்துல நம்ம வாழ்க்கையில முன்னுரிமைகளை தவறா நம்ம செலக்ட் பண்ணதுனாலதான் பல பிரச்சனைகளை மாட்டி முடிக்கும். முன்னுரிமைகள் இது எடுக்கலாமா இது எடுக்கலாமா இதுவோ தவறா நீங்க செலக்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, அதனாலதான் நிறைய பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம முன்னுரிமைகளை தேவனுக்கு கொடுப்போம். அந்த முன்னுரிமைகளை சரியாக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நடத்த. அல்லேலூயா. 30 வெள்ளிக்காசோட இயேசு என்னோட கூட இருக்கிறார், நான் அவரை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று யூதாஸ் நினைத்திருந்தால் நிச்சயமாக அந்த பட்டத்திலிருந்து நம்ம தள்ளப்பட்டிருக்க மாட்டோம். நாகமான் கொடுக்கிற அந்த மாற்று வஸ்திரங்கள் விலையே பெற்ற பொருட்களுக்காக ஐயோ நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா, எலிசாவுக்கு அடுத்த இந்த ஸ்தானத்துல நான் தானே இருக்க போகிறேன், எனக்கு அதை விட இதுதான் முக்கியம் நம்ம நினைச்சிருந்தானா அவன் குஷ்டரோகியை மாற்றி எலியாவின் சமூகத்துல இருந்து விலகி போயிருக்க மாட்டான். அல்லேலூயா. இந்த வேலைக்கார பொங்கலுக்கு நான் பயப்படுகிறதை விட இயேசுவை நான் என்று இயேசுடைய சீடன் என்று அறிக்கையிட்டு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று பேருந்து நினைத்திருந்தால் அவன் மனம் கசந்து அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வந்திருக்காரு. அல்லேலூயா. அது என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றது நாம முன்னுரிமைகளை சரியாக்கணும். வாழ்க்கையில முன்னுரிமைகளை நம்ம என்ன பண்ணணும், சரியாகும். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் சில வசனங்களை சொல்கிறேன், நீங்க வேகமாக எழுதிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம், நமக்கு டைம் இல்லை. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். செவிக்கு அதாவது ஆட்டுக்கடாக்களுடைய சர்வாங்க தகன பலியை பார்க்கிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் பிறரிடத்தில் அன்பு கூறுவதுமே முக்கியம் என்று இயேசுவே நடத்திருக்கிறார். அப்ப அதை விட இது முக்கியம். அல்லேலூயா. ஆமென். ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு கடந்து போறாங்க, அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி வரதுக்கு முன்னாடி நான் பலி செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சவுல் சொல்றான். அல்லேலூயா. நான் ஜனங்கள் என்னை விட்டு கடந்து போகிறாங்க, நான் பலி செலுத்துறதை விட நான் காத்திருக்கிறது, வெயிட் பண்றது, கீழ்ப்படுகிறது முக்கியம் என்று சவுல் அன்னைக்கு நினைச்சிருந்தா அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு என்ன பண்ணிருக்கிறது, போயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 12:33 எழுதிட்டீங்களா? 2 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 சாமுவேல் 15:22. பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் மாட்டுக்கடாக்கள் நடத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் முக்கியம். இந்த இடத்துல உத்தமம் என்று முக்கியம் அப்படிதான் அதுக்கு மீனிங். 1 நாளாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யுத்தத்துல எப்படி நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லி சவுல் ஒரு சூனியக்காரியை தேடி போய் அந்த சூனியக்காரிகிட்ட சூனியன் கேட்டு, அல்லேலூயா, குறி சொல்ற பொங்கல்கிட்ட போயிட்டு அவகிட்ட குறி கேட்டான். அவனை நினைப்பலாம் யுத்தத்துல நான் ஜெயிக்கணும். அவனுக்கு யுத்தத்துல நீ ஜெயிக்கிறத விட அல்லேலூயா யுத்தத்தை நடத்துகிற தேவனோடு கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். வெற்றியா தோல்வியான்றது அடுத்த பிரச்சனை. உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்றதா முதல்ல. வெற்றியா தோல்வி நான் தோத்துட்டாலே ஆண்டவர் என் கூட எழுதுறது போகும். அல்லேலூயா. அடுத்த முறை ஜெயிச்சுட்டு போறேன். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஸ்பாயில் ஆயிடுச்சு இங்க. இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் மத்தேயு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பலியை விட இரக்கமே முக்கியம். 9:13. மத்தேயு 9:13. பலியை விட இரக்கமே முக்கியம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாய் உன்னை புகழக்கூடாது, கர்த்தர் உன்னை புகழணும். வாய் உன்னை புகழ்றதை விட கர்த்தர் உன்னை புகழ்றது முக்கியம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வெளிப்புறத்தை விட உட்புறமே முக்கியம். 23 மத்தேயு 23:26. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முகத்தை விட இருதயமே முக்கியம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். முகத்தை விட இருதயம். நீங்க நிறைய பேர் முகத்தை மாத்திக்கிறாங்க. பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு முகத்தை எப்படி அழகுபடுத்திக்கலாம். முகத்தை அழகுபடுத்துறதை விட்டு முதல்ல இருதயத்தை அழகுபடுத்தினாலே முகம் ஆட்டோமேட்டிக்கா அழகாயிடும். எது முக்கியம் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால வாழ்க்கை சின்னாபின்னமாக மாறிக்கொண்டு. அல்லேலூயா. பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். பின்னானவைகளே அல்ல முன்னானவைகளே முக்கியம். இந்த பின்னானவைகள் மாறி போகும், முன்னானவைகள் எப்பொழுது நம்மளோட இருக்கும். உனக்கு முன்னாடி இருக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பத்தை விட தேவ வார்த்தையே முக்கியம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, அப்பத்தை விட தேவனுடைய வார்த்தையே முக்கியம். 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பேச்சை விட தேவ பலமே முக்கியம். என்னுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, தேவ பலனே முக்கியம். நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுன்றவங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? டெம்டேஷன் இருக்கா? இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்துக்கிற உங்களிடத்துல ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில
நீங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை ஒரு ரூட்ல நடத்த விரும்புறாரு. அல்லேலூயா. நீங்க போற ஒரு ரூட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை இன்னொரு ரூட்ல நடத்த விரும்புறாரு. நிறைய பேரு அந்த நீங்க விரும்பிட்டீங்க, உங்களுக்கு அது ஓகே, உங்களுக்கு அது சாக்ரிஃபைஸா இருக்கு, உங்களுக்கு அது நல்லா இருக்குன்றதுக்காக நீங்க போற ரூட்டை நீங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த காலை ஆராதனை நான் சொல்ல விரும்புறேன், நீங்க இன்னைக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லி விரும்பி போகிற அந்த ரூட் ஒரு நாள் உங்களை தூக்கி குப்பையில எறியும். அதனால இன்னைக்கே மனம் திரும்பி, ஆண்டவரே நான் விரும்புற பாதை அல்ல, நீங்க எனக்கு வச்சிருக்கிறதே எனக்கு முக்கியம்னு சொல்லி இத விட்டுட்டு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பாதையில வாங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான ஆண்டவரை உங்களோட பேசினாரா? ஆண்டவரோட நான் இதெல்லாம் நான் பேசணும்னு நான் சட்டத்துல வந்து நிக்கல, பேசுங்க கவனிங்க. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாருன்னா அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, பிடிவாதமா ஒரு இடத்துல நிக்காதீங்க, வலுக்கட்டாயம் பண்ணி நிக்காதீங்க, வலுக்கட்டாயம் பண்ணி போராடாதீங்க. நாளைக்கு போராடுறதுக்கு பலன் இல்லாம போயிடும். இன்னைக்கே முன்னுரிமைகளை தேவனுக்குரிய காரியத்துல மாத்துங்க. நம்ம எல்லாருக்கும் முன்பாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு நைவேத்தி வைத்திருக்கார். அதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு. நம்பர் 3, எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் வாசியுங்கள். எபேசியர் 1:10. எபேசியர் 1:10. நம்பர் 3, தீர்மானத்திலே உறுதியாக இல்லாத போது. ஃபர்ஸ்ட் சொன்னேன், நேரத்தை சரியாக கையாளாத போது. நம்பர் 2, முன்னுரிமைகளை தவறாக பயன்படுத்தும் போது. 3வது, தீர்மானத்திலே உறுதியாக இல்லாத. தீர்மானம் பண்ணீங்களா இன்னைக்கு? செகண்ட் பாயிண்ட்ல தீர்மானம் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தீர்மானம் பண்ணீங்களா? ஒரே ஒரு ஆமீன் தான் வருது. தீர்மானம் பண்ணீங்களா? என்ன தீர்மானம் பண்ணீங்க? மனசுக்குள்ளான ஒரு எண்ணம் வந்துச்சா? பேசுறாருங்க, எனக்கு தெரியும். அவனுடைய வார்த்தை என்னைக்கு வெறுமையா திரும்ப. தீர்மானம் பண்ணீங்களா? ஓகே பரவாயில்லப்பா, நம்மள நீங்க செஞ்சிருப்பா, இந்த காரியத்தை சரி பண்ண, அப்படியே ஒரு டிசிஷன் உங்க உள்ளத்துல வந்துச்சா? அதைத்தான் கர்த்தர் 3வது பாயிண்டா சொல்றாரு, உங்க தீர்மானத்துல நீங்க உறுதியாரு. தீர்மானத்துல தீர்மானம் எடுக்கிறது எல்லாம் தான். சேத்தாலும் வீடு வாசல்ல மிதிக்க மாட்டாங்க, சேத்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னதுங்க? தூக்கி அப்படி தூக்கி போடுங்க பின்னாடி, ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நல்ல ஒரு ஜீவனுக்குரிய தீர்மானங்கள். அல்லேலூயா. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க, ஒவ்வொரு வாரம் தீர்மானம் எடுக்கிறீங்க, ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்க, ஆண்டவர் உங்ககிட்ட பேசும் போதெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றது 3வதாக, இந்த தீர்மானத்துல நீங்க உறுதியாயிடும். ஜெபிக்கிறேன்னு தீர்மானம் பண்ணீங்கல்ல, அந்த உறுதியாயிடும். வேத வாசிப்பேன்னு தீர்மானம் பண்ணீங்கல்ல, அந்த உறுதியாயிடும். கர்த்தரை கிட்டி சேர்வேன்னு தீர்மானம் பண்ணீங்கல்ல, அதுல உறுதியாயிடும். இதெல்லாம் நான் விட்டுருவேன் தீர்மானம் பண்ணீங்கல்ல, அதுல உறுதியாயிடும். இனிமே அந்த புத்தகம் தலை வச்சு கூட நான் பழக மாட்டேன்ப்பா தீர்மானம் பண்ணீங்களா, அதுல உறுதியாயிடும். நான் இப்ப வலுக்கட்டாயமா இதெல்லாம் புடிச்சு வச்சு ரொம்ப பாடுபட்டப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டப்பா, இனிமே தேவையில்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணீங்களா, அதுல என்ன பண்ணுங்க? உறுதியா இருங்க. திருப்பி பட்டி காட்டா முட்டாய் கடையை மறைச்சு பாக்குற மாதிரி திருப்பி அதை என்ன பண்ணக்கூடாது, அப்படி யூட்டர்ன் பண்ணி பார்க்கணும். தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அகாஸ்வர ராஜாவுக்கு தீர்மானமான அவஸ்தையை தலைவிட்டாங்க. ஆனா 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நான் தீர்மானத்தை குறித்து அவங்க தலைஞ்சான்னு பைபிள்ல போட்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்மானம் இல்லைங்க, ஜீவனுக்குரிய தீர்மானம், ஆவிக்குரிய தீர்மானம், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான தீர்மானம், உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு செல்வதற்கான தீர்மானம். அல்லேலூயா. அதுல நீங்க உறுதியா இருக்கு. தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ராஜாவின் போதனத்தை என்னை தீட்டுப்படுத்த நாகாது என்று சொல்லி தானியேல் தன் மூளையில தீர்மானம் பண்ண, தன் இருதயத்துல தீர்மானம் பண்ண. அந்த தீர்மானத்துல உறுதியா இருக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீ 7 மடங்கு சூடாக்கி 70 மடங்கு சூடாக்கி, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை.
எங்கள் ஆண்டவர் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிப்பார். தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தினர். தீர்மானத்துல உறுதியா இருந்தாங்களா? அதுக்கு அவங்க தீர்மானத்தை நீங்க பொருள் என்னால முடியுமான்னு தெரியலையே, நடக்குமா தெரியலையா, அது அப்படி எப்படி அது இல்லாம அப்படி இல்லாம எப்படி அப்படி இல்லாம எப்படி இப்படி பேசுறீங்க? நீ அது இல்லாம அந்த பக்கம் இல்லாம அந்த சைடு இல்லாம அந்த பக்கம் போகாம இல்லையா, அவங்க போய் பார்க்காம அவங்க இல்லாம உன்னால இருக்க முடியும். அதுக்கான பலனை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அந்த தீர்மானத்துல என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை பார்க்காம தான் உங்களால வாழ முடியாது. எத்தனை பேருக்கு நாமே பண்ணுங்க, ஆண்டவரை பார்க்காம தான் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அலையிலூயா. ஆண்டவர் ஒருத்தர் நம்ம கூட என்ன பண்ணுங்க, அந்த சங்கீதக்காரன் சொல்ற ஆண்டவரே வலதுபுறத்துல ஆயிருந்து வலதுபுறத்துல 10,000 என்ன ஒரு இமேஜின் பண்ணி அதை பார்த்து சொல்லிருக்கோம். அப்படிதான் படிக்கிறேன். அவன் என்ன சொல்றான்னா, என் வலதுபுறத்துல 1000 பேர் இருந்தாலும் என் இடதுபுறத்துல 10,000 பேர் இருந்தாலும் நான் இவங்களெல்லாம் பார்க்க போறது இல்ல, நான் உங்களை தான் பாக்குறேன். உங்க முகத்தை பார்க்கும் போது எனக்கு லெப்ட் ரைட் நிக்கிறதெல்லாம் பெருசாவே தெரியலன்னு தட்டி விட்டு போய்க்கலாம், கை தட்டுங்க. அவங்களுடைய முகத்தை பார்க்கிறவங்க ஆகிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில நடக்குமா கூடாதா முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கர்த்தர் நமக்கு லகுவாக்கி கொண்டு போகிறேன். தீர்மானத்தில் உறுதியாக லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 32, 33 சீமோனே, கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு இடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் அவன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக ஜெபம் பண்ணினேன். உடனே சீமோன் சொல்றான் பேதுரு, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாக. தீர்மானமா? தீர்மானமா? இது தீர்மானம் தான், ஆனா உறுதியான தீர்மானம் இது. ஏன்னா அடுத்த சாப்டர்ல என்ன ஆயிடுச்சு, எல்லாமே என்ன அர்த்தம், அடுத்த சாப்டர்ல என்ன ஆச்சு, தீர்மானம் எடுத்தாரா பேரு, நம்ம எடுத்தாரா, எடுத்தாரு. தீர்மானம் தானே, தீர்மானம் தான் நம்ம தீர்மானம் தானே, தீர்மானம் தான். ஆனா அடுத்த சாப்டர் என்ன ஆயிடுச்சு, தீர்மானம்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. காரணம் என்ன, தீர்மானத்துல உறுதி இல்லை. ஏன்னா அடுத்த சாப்டர்லயே உடனே அரசு போனோம்னா எல்லாம் என்ன பண்ண 4 போகும் எல்லாம் தெரியுமா. தீர்மானம் எடுக்கிறது முக்கியம் இல்ல, தீர்மானத்துல உறுதியா இருக்கு. தீர்மானத்தின் விவரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சங்கரக்காரர் 2:7 சொல்றேன். ஆகவே தீர்மானத்துல எப்பவும் என்ன பண்ணுங்க, உறுதியா இருங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வா. மோசே ஒரு தீர்மானம் பண்ணாருங்க, அது ஜனங்களை மன்னி அப்படின்னா என் பேரு, அந்த மாதிரி ஒரு தீர்மானம் என்ன பண்ணுங்க. இன்னைக்கு வேத வசனத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், வேத வசனத்துல இல்ல நான் என்ன சொன்னேன், நேரம் பேசுறேன் மாத்தி சொன்னா எப்படி, வேத வசனத்தை பொறுமையா சொல்லலாம். அவசரப்படக்கூடாது, நிதானமா இருக்கும். ஏன் நம்ம அவசரப்படுறோம், ஏன் நம்ம துரிதப்படுறோம், அதுக்குதான் 3 பாயிண்ட் சொல்லு. என்னது, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நேரத்தை, சதீஷ் மட்டும் தான் கேட்கலாம் சொல்லுங்க எல்லாரும், நேரத்தை சரியாக கையாளாமல் இருப்பதினால். நம்பர் 2 முன்னுரிமைகளை தவறாக பயன்படுத்துவதனால். நம்பர் 3 தீர்மானத்தில் உறுதியாக இல்லாமல் இருப்பதினால். இந்த 3 ஏரியாவை சரி பண்ணிக்கலாமா? இந்த 3 பார்க்க நம்ம சரி பண்ணலாம், நம்ம நிச்சயமா வசனத்துல நிலைத்திருப்போம். அந்த நம்ம இடத்துல பேசினாரா, எல்லாரும் தெய்வ சமூகத்துல எழுதி, எல்லாரும் தெய்வ சமூகத்துல எழுதி